உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 25 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 46 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை பெறாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள்; தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தடுத்தீர்கள்; அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்; நான் ஆடையில் இருந்தேன், நீங்களும் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள்; நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள்; சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்று மணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை; தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை; நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை; ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை; நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். அவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, தவக்காலம் நம்மை பண்படுத்துகிற, பயன்படுத்துகிற, பக்குவப்படுத்துகிற ஒரு காலம். அதிகமாக ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற சூழலிலே ஆண்டவர் இலக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அது தானம் வழியாக, தவம் வழியாக, நோன்பு வழியாக, உதவிகள் வழியாக, இறைவன் வழியாக நம்மை நாம் பக்குப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அழைப்பைத்தான் தவக்காலம் பொதுவாகவே நம்மிடத்தில் எதிர்பார்க்க முடியும். பல விஷயங்களை அல்லது விடயங்களை இந்த நற்செய்தி வாசகம் தாங்கியிருந்தாலும் 2 காரியங்களை நம்முடைய மனமாற்றத்தின் அழுத்தத்திலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒன்று, எவரோ என்பதை விட இயேசுவே என்ற மனநிலை. நாம் ஒருவருக்கு உதவ முன் வந்தால் கூட நம்மில் சில சந்தேகங்கள் எழும். இவருக்கு கண்டிப்பாக உதவ வேண்டுமா? இவர் நம்ம ஜாதியா, நம்ம மதமா, நம்முடைய இனமா, நமக்கு ஜால்ரா அடிக்கிறவனா, நான் சொல்றதை கேட்கிறவனா என்பதனால் இவர் உண்மையிலேயே துன்பத்தில் இருக்கிறாரா, இல்லை நம்மிடம் வந்து நடிக்கிறாரா என்பது போன்ற பல கேள்விகள் எழும். இதனால் நாம் பல முறை உதவி செய்ய முடிந்தும், உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தும் உதவி செய்யாமல் விட்டிருப்போம். ஆனால் இந்த நேரங்களில் நாம் வேறு எதையும் பார்க்காமல், சிந்திக்காமல், நமது உதவிக்காக தேவையோடு காத்திருப்பவரை எவனோ என்று பார்க்காமல் அவரில் இயேசுவை மட்டும் கண்டோமெனில் உடனடியாக உதவி செய்ய முடியும். இரண்டாவது, எப்பொழுது என்பதை விட இப்பொழுதே என்ற மனநிலை. நற்செய்தியில் வலப்பக்கத்தில் உள்ளோரும் இடப்பக்கத்தில் உள்ளோரும் கேட்கும் ஒரே கேள்வி, ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்தோம் அல்லது தொண்டு செய்தாதிருந்தோம் என்பதுதான். இருவருமே இப்பொழுது என்ற மனநிலையோடு உதவி இருந்தால் எப்பொழுது என்ற கேள்விக்கே இடம் இருக்காது. கடந்துவிட்ட நிமிடம், தவறவிட்ட வாய்ப்பு, வாய் தவறிய சொல், இம்மூன்றும் திரும்ப கிடைக்காது என்பதை உணர்ந்து
ஒவ்வொரு வாய்ப்பிலும் தேவையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனிலும் இயேசுவின் சாயலை கண்டு நாம் செயல்பட்டால் எத்தீங்கும் நம்மை அணுகாது. எனவே இத்தவ காலத்தினை வாய்ப்பாக கருதி செயல்படுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் நிறைவான இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உமது தூய ஆவியினால் எங்களை நிரப்பியருளும், உமது பேரன்பால் எங்களை நிறைத்தருளும். இதனால் நாங்கள் எங்களது வாழ்வை அன்பால் அணி செய்வோமாக. ஆமென். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மன அழுத்தங்கள், மன காயங்கள் என்றும் வாழ்வில் உனை வாட்டும் போது, மனவலிகள், மன வருத்தங்கள் நாளும் வந்து உனை தாக்கும் போது, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மனப்புண்கள், மனச்சோர்வுகள் தினம் இருளாய் உனை சிதைக்கும் போது, மன பயங்கள், மன ஏக்கங்கள் நிதம் மலையாய் உனை நெருக்கும் போது, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மனசிதைவும் பழிப்புரைகளும் இருள் மேகமாய் உனை வீழ்த்தும் போது, உன் சார்பும் சதி பொய்மையும் தடை கல்லாய் உனை சாய்க்கும் போது, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம்
தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம், அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம், அறியாதிருப்போர்க்கு அறிவை
ஆவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.